உலக வரைபடத்தில் 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் ஒரே ஒரு நாடு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் பல மர்மங்கள் நிறைந்த நாடாக தான் இருக்குது. விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கும்போது தென்கொரியா ஒளி வெள்ளத்தில் ஜொலிக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்திலே இருக்கிற வடகொரியா மட்டும் ஒரு கருப்பு ஓட்டையை போல இருட்டில் மூழ்கி கிடக்கும். இது வெறும் மின்சார தட்டுப்பாடு மட்டும் இல்லை, அந்த தேசமே இருட்டில் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நாட்டை பற்றி இல்லை, ஒரு மிகப்பெரிய திறந்த வெளி சிறைச்சாலை பற்றி. 2.5 கோடி மக்கள் வெளி உலக தொடர்பே இல்லாமல் எப்படி வாழ்கிறாங்க? அங்கே இருக்கிற அந்த விசித்திரமான, சில நேரங்களில் கொடூரமான சட்டங்கள் என்ன? வட கொரியாவோட ஆழமான ரகசியங்களை ஒவ்வொன்றா உடைக்கலாம். இந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1948ஆம் வருஷத்துக்கு போகணும். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கொரிய தீபகற்பம் 2ஆக பிரிக்கப்பட்டுச்சு. வடக்கு பகுதி சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டிலையும் தெற்கு பகுதி அமெரிக்காவோட அதிகத்திலையும் வந்துச்சு. கிம் இல் சுங் அப்படிங்கிற ஒரு மனிதர் கையில் அதிகாரம் போனப்போ அவர் ஒரு நாட்டை உருவாக்கலை, மாறாக ஒரு குடும்பத்தோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார். இன்னைக்கு அவரோட பேரன் கிம் ஜானும் அந்த அதிகாரத்தை இன்னும் கொடூரமான முறையில் கையில் வச்சிருக்கிறாரு. வடகொரியாவில் ஒருத்தன் பிறந்தாலே அவனோட வாழ்க்கையை அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது. அங்கே இருக்கிற ஆண்களுக்கு ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் கொடுமையான சட்டம் இருக்குது. அதுதான் 10 வருஷ கட்டாய இராணுவ பயிற்சி. நீங்கள் படித்து முடித்த உடனே உங்களோட இளமை காலத்தோட 10 வருஷத்தை இராணுவத்தில் தான் கழிக்கணும். அங்கே சோங்கூன் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குது. இதன்படி அந்த நாட்டுக்கு ஒரு சொட்டு பெட்ரோலோ அல்லது 1 கிலோ அரிசியோ கிடைச்சாலும் அது முதல்ல இராணுவத்துக்கு தான் போகணும். மக்கள் பசியால் செத்தாலும் இராணுவம் பலமாக இருக்கணுங்கிறது தான் கிம்மோட கட்டளை. இதனால தான் அங்கே இருக்கிற 2.5 கோடி மக்களில் சுமார் 12 லட்சம் பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. இது மக்கள் தொகை அடிப்படையில் உலகிலேயே மிகப்பெரிய இராணுவம். ஆண்கள் இராணுவத்தில் இருக்கும்போது பெண்கள் தான் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றணும். ஆனால் அங்கே இருக்கிற பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமை இதோட முடியலை. கிம் ஜான் மற்றும் உயர் அதிகாரிகளுக்காகவே கிபாச்சோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃப்ளஷர் ஸ்குவாட் இருக்கு. சுமார் 2000 இளம் பெண்களை அரசாங்கமே தேர்ந்தெடுத்து தலைவர்களுக்கு பணிவிடை செய்யவும் அவங்கள மகிழ்விக்கவும் கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இது அந்த நாட்டு பெண்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய அநீதி. இதை விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அமெரிக்கா தான் நம்மளோட முதலெதிரி அப்படிங்கிற விஷயம் மனசுல ஆழமா பதிய வைக்கப்படுது. பாட புத்தகங்கள்ல அமெரிக்கர்களை எப்படி கொல்லணும்னு வரைபடங்களோட சொல்லி கொடுப்பாங்க. விளையாடும் போது கூட போர் மாதிரியான விளையாட்டுங்களை தான் விளையாடணும். ஒரு குழந்தையோட பிஞ்சு மனசுல இவ்வளவு வன்மத்தை விதைச்சு அவங்கள ஒரு போர் இயந்திரமாவை மாத்துறாங்க. நீங்க வடகொரியாவுக்குள்ள நுழைஞ்சா உங்களோட கடிகார நேரத்தை மட்டும் இல்லை, உங்களோட சிந்தனையும் மாத்திக்கணும். அரசாங்கம் அனுமதித்த ஏர் ஸ்டைல்களை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்க முடியும். அதை தாண்டி வித்தியாசமாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணால் மரண தண்டனை கூட கிடைக்கலாம். ஒவ்வொரு வீட்டு சுவர்லையும் நாட்டு தலைவர்களோட புகைப்படம் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டில் எதுவும் தீப்பிடிச்சிட்டா உங்கள் உயிரை விட அந்த தலைவர்களோட புகைப்படங்களை சேதமில்லாமல் காப்பாற்றுறது தான் உங்கள் முதல் வேலையாக இருக்கணும். இல்லைனா அது மரண தண்டனை வரைக்கும் கொண்டு போகும். இதை விட கொடுமையான விஷயம் 3 தலைமுறை தண்டனை சட்டம். ஒரு நபர் ஒரு குற்றம் செஞ்சால் அவரோட சேர்ந்து அவரோட அப்பா, அம்மா மற்றும் பிள்ளைகளையும் சிறைக்கு அனுப்புவாங்க. அந்த தப்பை செஞ்சவர் சிறையிலே இருந்தாலும் அவரோட அடுத்த தலைமுறை அந்த சிறையிலேயே பிறந்து அங்கேயே சாகணும். கேம்ப் 14, கேம்ப் 22 போன்ற ரகசிய சிறை முகாம்களில் கைதிகளுக்கு உணவா எலிகளும் பூச்சிகளும் தான் கிடைக்குது. மனித உடல்களில் கதிர்வீச்சுகளை பாய்ச்சி ஆய்வு செய்கிற கொடுமைகளும் அங்கே நடக்குது. வடகொரியாவோட தலைநகர் பியாங்யாங் பார்க்க ரொம்ப அழகா தெரிஞ்சாலும் அது வெறும் ஒரு மாயத்திரை மட்டும்தான். அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டு பயணிகளை கவர்றதுக்காக வைக்கப்பட்ட வெறும் பொம்மைகள். இதையும் தாண்டி தென்கொரியா எல்லையை ஒட்டி கிஜோங்டாங் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு. கட்டிடங்கள் எல்லாம் நவீனமா இருக்கும், ஆனா அது ஒரு கோஸ்ட் சிட்டி. அங்க யாரும் வாழ்றது இல்லை. எங்களோட நாடு வளர்ந்த நாடுன்னு காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வெறும் போலி கட்டிடங்கள் தான் அது. இரவு நேரத்துல எல்லா லைட்டும் எரியும், ஆனா ஒரு மனுஷன் கூட அங்க இருக்க மாட்டான். மறுபக்கம் கிராமப்புற மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்காக மர பட்டைகளை சாப்பிட்ற அவலத்துல இருக்காங்க. அப்போ இவ்வளவு அணு ஆயுதங்கள் செய்யற கிம்முக்கு எங்கிருந்து பணம் வருது? அங்கத்தான் அவங்களோட யூனிட் 121 அப்படிங்கிற சைபர் ஆர்மி வேலை செய்யுது. சுமார் 6000 ஹேக்கர்களை வச்சுக்கிட்டு உலக நாடுகளோட வங்கிகளையும் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுகளையும் செஞ்சு கோடிக்கணக்கான டாலர்களை திருடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் தன் நாட்டு மக்களை ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பி அவங்க சம்பாதிக்கிற சம்பளத்தில் 90% அரசாங்கமே பிடுங்கிக்குது. இது ஒரு நவீன அடிமை முறை. வடகொரியாவுக்குள்ள இன்டர்நெட் கிடையாது. குவாங் மியோங் அப்படிங்கிற உள்நாட்டு நெட்வொர்க் மட்டும் தான் இருக்குது. வெளிநாட்டு படங்களோ பாடல்களோ கேட்டால் மரண தண்டனை தான் கிடைக்கும். ஆனால் கிம் ஜாங்கோட வாழ்க்கை முறையோ முற்றிலும் மாறுபட்டது. அவர் பயன்படுத்துகிற
ரகசிய புல்லட் ப்ரூஃப் ரயில், சொகுசு படகுகள் எல்லாமே பல கோடி மதிப்புடையவை. தன்னை உலகத்துக்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிற கிம் தன்னோட நாட்டை ஒரு மிகப்பெரிய மதில் சுவத்துக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறாரு. இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க சீன எல்லையில் இருக்கிற யாழு நதியை கடக்க முயற்சி பண்ணுறவங்கள அங்கே இருக்கிற வீரர்கள் சுட்டு தள்ளுவாங்க. ஒருவேளை தப்பி போனாலும் சீனா அவங்கள திரும்ப படைச்சிடும். அப்படி திரும்ப போகிறவங்களோட நிலைமை நரகத்தை விட மோசமாக இருக்கும். ஆனாலும் வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரை பணையம் வச்சு தப்பிச்சு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் வடகொரியாவோட இந்த இருண்ட பக்கங்கள் உலகுக்கு தெரிய வருது. 21ஆம் நூற்றாண்டில் ஒரு தேசம் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறத உலகம் எப்படி அனுமதிக்குது? அந்த மக்களுக்கு சுதந்திர காற்று கிடைக்குமா, இல்லை இந்த இருள் நீடிக்குமா? வடகொரியாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட மிக விசித்திரமான விஷயம் எதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை பார்க்குறேன். பாய்.